Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 15. நான் கதவை தட்டியபோது நீலிமாதான் திறந்தாள். அவள் வீட்டுக்கூடத்தில் நடுநாயகமாக 3 அடுக்குள்ள பெரிய தட்டு விளக்கு, ஒவ்வொரு தட்டிலும் 7 திரிகளுடன் ஒரு பெரிய கொன்றை மலர் செண்டு போல எரிந்து கொண்டிருந்தது. அவள் கூந்தலின் பிசிறுகளை அது ஒளிபரச் செய்ய பொன்னாலான வலையொன்றை தலையில் அணிந்திருப்பது போல் இருந்தது. வாங்க என்று எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொல்லி புன்னகை செய்தாள். நான் அவளை தொடர்ந்து உள்ளே சென்றேன். அந்த தட்டு விளக்கில் மெழுகுதான் எரிபொருளாக இருந்தது. சுடர்கள் அசையாமல் நின்றன. கூடத்தில் 2 தாந்திரிக் ஓவியங்கள் அந்த செவ்வொளியில் செம்பிழம்புகளாக தெரிந்தன. வெண் செம்மை நிறமான சோஃபாக்களும் திரைச்சீலைகளும் அடக்கமான சுடரால் ஆனவை போலிருந்தன. நான் சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். அவள் எனக்கு எதிராக அமர்ந்து கொண்டால் லேசாக பார்வையை தாழ்த்தி கொண்டு வெறுமே அமர்ந்திருந்தாள். சற்று நேரம் மௌனத்தை உணர்ந்த பின் நான், உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னார் என்றேன். அதெல்லாம் இல்லை, சும்மா வெளியே கிளம்ப மனசு இல்லாமல் சொன்னது. ஐம் ஆல் ரைட் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள். நான் அதன் பின்னர் என்ன பேசுவதென்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். நான் ஒரு நாள் அவளை புறக்கணித்தது பற்றி அவள் ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்து வந்திருந்தேன் என்பதை எண்ணி ஆச்சரியம் கொண்டேன். அப்படி சொல்லக்கூடியவள் அல்ல அவள் என நன்றாகவே என் அகம் அறிந்திருந்தும் கூட நான் அப்படி என்னிடம் நடித்து கொண்டிருக்கிறேன். நாயர் உள்ளிருந்து வருவது வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் உணர்ந்தபடி அமர்ந்திருந்தோம். நாயர் வந்து கொண்டே, யூ ஹவ் கம், குட் குட் என்று சொல்லி என்னிடம் கைகளை நீட்டினார். ஆக்சுவலி மேனன் ஹேஸ் அன் இன்ட்யூஷன். நீங்கள் கிளம்பி போயிடுவீங்கன்னு சொன்னார். கமலா சொன்னால் அப்படி போக முடியாதுன்னு நான் ரொம்ப வருத்தமாயிட்டேன். இவன் வேற டல்லாக படுத்துட்டா. உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? அத்தனை திறந்த தன்மையுடன் அவர் இருந்தது என்னை மலரச் செய்து விட்டது. சிரித்தபடி நோ சார் என்றேன். சில்லறை சௌந்தரிய பிணக்கம் எல்லாம் வேணும் தான். அந்த மாதிரி இருந்தால் ஓகே, வேறு மாதிரின்னா யூஸே. அவர் சட்டென்று தீவிரம் கொண்டு, ஐநோ இவளுக்கு உங்கள் மேலே ரொம்ப இஷ்டம்தான், அதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீலிமா, அச்சா எந்த இது என்றாள். அவர் தலை குனிந்து சாரி என்றார். நான், சண்டைலாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, முழுக்க ஸ்பிரிச்சுவலாக ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, அதான் என்றேன். அதுக்கு ஸ்பிரிட் ரொம்ப நல்லது. ஒரு ஸ்மால் அடித்தா எல்லா ப்ரோக்ராமும் வாழையார் ஜுரம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிடும் என்று சிரித்தார். நான் சிரித்து கொண்டு, அந்த ஸ்பிரிட்டே அங்கேருந்து வர்றதானே சார் என்றேன். அவர் மேலும் உறக்க சிரித்து, that is true. அம்மை முலையை குடிக்கிற மாதிரி கேரளம் சாயங்காலமான தமிழ்நாட்டை குடிக்க ஆரம்பிச்சிடுது. நான் புன்னகை செய்தேன். நாயர் மீண்டும் தீவிரம் கொண்ட முகத்துடன், புவர் பீப்புள், அவங்களால ராத்திரியை ஃபேஸ் பண்ண முடியல. ராத்திரிங்கிறது அவங்களோட அடியாழம். அங்கே திறந்த கண்ணோடு மூழ்கி போக அவங்களால முடியறதில்ல என்று சொல்லி வந்தவர் சட்டென்று சிரித்து, யூர் ரைட், இது என்னோட தியரி இல்லை, மேனனோட தியரி என்றார். நான், உலகம் முழுக்க ராத்திரியில் குடிச்சிட்டு தான் இருக்காங்க சார் என்றேன். எங்கேயும் மனுஷ மனசு ஒன்று தானே. நீங்கள் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு இருந்தப்போ ஏன் இத்தனை சந்தேகம் வருதுன்னா, ரொம்ப ராத்திரி ரொம்ப இமோஷனல் ஆகிறதுனால தான். ராத்திரியில் எந்த பாவனைக்கும் இடம் கிடையாது. ஸோ எங்கள் ராத்திரி சொசைட்டியில் எல்லா உறவும் ஹை வோல்டேஜ் பவரோடு தான் இருக்கும். அன்பு வெறுப்பு ரெண்டுமே அப்படி தான் இருக்கும். ஸோ தோள்களை குலுக்கி, எனிவே இட் இஸ் குட் யூ ஹவ் கம். நான் போகிற எண்ணத்தில் இருக்கல சார் என்றேன். தென் இட் இஸ் வெரி குட் என்றார். என்ன சாப்பிட்றீங்க? நான், யார் சமைக்கிறது, நீங்களா என்றேன். ஏன் சமைக்கக்கூடாதா? ஐ எம் வெரி குட் குக் என்றார். நீலிமா, அப்பா ரொம்ப நல்லா சமைப்பார் என்றாள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சமைங்க. காலத்தப்பம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்னா இது ஒரு கேரள ட்ரைபல் ஃபுட்டு. பழையர் சமைக்கிறது சிம்பிள், பெரிய களத்தில் வச்சு சமைக்கிற அப்பம், அவ்வளோதான். நான் சாப்பிட்டதில்லை என்றேன். அப்போ இன்றைக்கி சாப்பிடுங்க. நான் சிரித்து தேங்க்யூ என்றேன்.
அவர் உள்ளே சென்றார். எங்களை தனியாக விடுகிறார் என்று தெரிந்தது. அந்த தனிமைக்கு எனக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. நான் நீலிமாவை சந்தித்து இன்னமும் 15 நாள் ஆகவில்லை. அதற்குள் நான் இந்த உறவை உறுதி செய்து விட்டதாக அனைவரும் நம்புகிறார்கள். என்னை சூழ்ந்து ஒரு வலை போல இறுகி இறுகி வந்து அவளிடம் சேர்த்து கட்டுகிறார்கள். பெரும்பாலான ஆண் பெண் உறவுகள் அப்படி ஒரு சூழலால் நெருக்கப்பட்டே உருவாகின்றன என்று நினைத்தேன். இல்லை, அவை நீடிப்பதற்கும் அதுதான் காரணமோ? ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தேன். நேரடியாக நிகழ்ச்சிகளை சந்திக்க முடியாத போது சிந்திப்பதை ஒரு தப்பும் வழியாக கொள்கிறோம் என்று திடீரென்று தோன்றியது. நீலிமா சட்டென்று என் அறைக்கு போகலாமே என்றாள். நான் திடுக்கிட்டு என்ன என்றேன். அவள் பேசாமல் எழுந்து நடந்தால் நான் அவளை பின்தொடர்ந்தேன். அவள் தன் அறையின் கதவை திறந்தாள். ஏசி செய்யப்பட்ட அறை மென்மையான நீல வெளிச்சத்துடன் இருந்தது. அதில் அவள் நீரில் மூழ்குவது போல மூழ்கிச் செல்ல குளத்தில் குதிக்க தயங்குவன் போல நான் நின்றேன். அவள் சூரோரமாக கதவை பற்றியபடி நிமிர்ந்து என்னை பார்த்தாள். அக்கணம் நான் உடைபட்டு உள்ளே சென்று அவளை அள்ளி என்னுடன் இறுக்கிக் கொண்டு முத்தமிட ஆரம்பித்தேன். வெறியுடன் முத்தமிட்டு மழை கொட்டி ஓய்வது போல துளி சொட்டி மெல்ல அடங்கினேன். அவள் மழை பெய்த நிலத்தின் குளுமையுடன் என் மீது முழு உடலையும் சாய்த்து என் தோள்களில் அவள் கைகள் துவள மெல்ல மூச்சு வாங்க நின்றாள். நான் அவள் தோள் வளைவில் முகம் புதைத்தேன். அவள் மூச்சின் அசைவையும் சருமத்தின் வாசனையும் அறிந்து கொண்டிருந்தேன். அவள் உடல் என் கைகளுக்குள் இருந்தபோதிலும் நான் அதை அப்போது உணரவில்லை. உடலுக்குள் இருந்த அவளை என் கைகளில் வளைத்திருந்தேன். மெல்ல பெருமூச்சு விட்டு அவள் ஆங்கிலத்தில் விட்டு போக நினைச்சிங்கள என்றாள். சொற்கள் இல்லாமல் அவள் மனதிலிருந்து என் மனதுக்கு நேரடியாக வந்தது போலிருந்தது அந்த வினா. நான் என்றேன். மீண்டும் நீண்ட மௌனம். நான் அவள் காது மடலையும் கன்னத்தில் இறங்கிய மென்மயிரையும் முகர்ந்தேன். அவள் உடலாக ஆனாள். கழுத்தின் மென்மையும் நிறவும் என்னை எழுச்சி கொள்ள செய்தன. அந்த எழுச்சி அவளை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. நான் போகமாட்டேன்னு உனக்கு தெரியுமா? இல்லை என்றான். நீங்கள் திரும்பி வந்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் அவளை விலக்கி கண்களை பார்த்து ஏன் என்றேன். நீங்கள் அன்றிரவு கிளம்பி போனதிலிருந்து முகம் எனக்கு நன்றாக மனதில் இருந்தது. திரும்பி வரமாட்டீர்கள் என்று எனக்கு தெரிந்தது. காரிலிருந்து இறங்கும் போதேவா? ஆமாம். நான் அப்படியும் அவள் ஒன்றும் சொல்லாமல் போனாள் என்பதை எண்ணிக்கொண்டேன். உடலின் மெல்லிய தடுப்புக்கு இருவர் உள்ளமும் ஒன்றாக இருந்தன போதும் நான் எண்ணியதற்கு அவள் பதில் சொன்னாள். நான் என் மனசுக்குள்ளே ஒரு 1000 தடவை உங்களை கூப்பிட்டேன். பின்னால் காரிலேயே ஓடி வரக்கூட நினச்சேன். ஆனால் வேண்டாம் என்று என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். எப்படி அப்போது அதை செய்ய என்னால் முடிஞ்சதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் போன பிறகு என்னால் கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியல. படுத்து அழுது கொண்டே இருந்தேன். நான் அவளையே பார்த்தேன். என் கைகள் அவளிடமிருந்து நழுவின. அவள் மெல்ல பின்னால் சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டால் நான் எதிரே ஒரு மோடாவில் அமர்ந்தேன். நீல நிறத்தில் அந்த அறை ஒரு பெரிய ஓவிய திரை போல் இருந்தது. அதில் செம்மஞ்சள் நிறமாக வரையப்பட்டவள் போல அவள் கண்களை தழைத்து நான் அங்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் நினச்சி கொண்டே இருந்தேன். வருவதை துளியாக கற்பனை செய்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வரமாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. நீங்கள் ஊருக்கு கிளம்பிட்டீங்களான்னு மேனிடம் கேட்கலான்னு பலமுறை மொபைல் ஃபோன் எடுத்தேன். கேட்கல. அப்புறம் அப்பா திரும்பி வந்தால் சொல்வார்னு நினச்சிக்கிட்டேன் என்றாள். அப்பா திரும்பி வந்து ஒன்றுமே சொல்லலை. இன்று மாலை எனக்கு உறுதியாக தெரிந்து விட்டது நீங்கள் வரமாட்டீங்கன்னு. நீங்கள் ஏற்கனவே மானசீகமாக கிளம்பி விட்டீர்கள் என்று நினைத்தேன். ஒரு வரி கூட கோர்வையை சிந்திக்க முடியல. காரை எடுத்துகிட்டு உங்களை தேடி வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இங்கேயே உட்கார்ந்திருந்தேன். என்ன செய்துட்டு இருந்த என்றேன் அபத்தமாக. சும்மா நெட்டிலிருந்து தமிழ் பாட்டுகளை பதிவு செய்துட்டு இருந்தேன். கூல் டோட் இன்னொரு இணையதளம் இருக்கிறது. அவள் புன்னகை செய்தாள். நான் கால்களை நீட்டிக்கொண்டேன். மனதை தளர்த்தி கொள்ள விரும்புவதன் புற அடையாளம் அது என்று தோன்றியது. அவளை என்னால் நேராக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவள் என்னை நேராக பார்த்து பேசிக்கொண்டிருந்தாள். நான் போவதாக இருந்திருந்தால் உடனே கிளம்பியிருக்கலாமே என்றேன். ஆமாம், ஆனால் நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் போக விரும்பியிருக்கலாம். அதற்கான சொற்களை சொல்லக்கூடிய யாரையாவது தேடி சென்றிருக்கலாம். நான் சிறிய அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன். அவள் நான் ஃபாதர் தாமஸிடம் பேசிய சொற்களை கூட சொல்லிவிடுவாளோ என்று தோன்றியது. அப்படியானா ஏன் திரும்பி வந்தேன்? இல்லை, மனம் திரும்பச் செய்யும் ஒருவரை தேடி நீங்கள் சென்றிருக்க மாட்டீர்கள் என்றாள். அவள் இதோ தாமஸ் பேரை சொல்லப் போகிறாள். அநேகமாக நீங்கள் பிரசண்டானந்தரை சந்தித்திருப்பீங்க என்று மெல்ல இலகுவானேன் புன்னகையுடன். இல்லை, தாமஸை பார்க்க போனேன். ஓ என்று சற்றே சுருங்கிய இடது கண்ணுடன் சொன்னால் அவளுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது என்று உணர்ந்தேன். நான் ஏன் திரும்பி வந்தேன்னு நீ நினைக்கிறேன்?
நான் இப்போது அவளை நேருக்கு நேராக பார்த்தேன். இது என்னுடைய வெற்றியின் தொடக்கம். தெரியல, நீங்கள் திரும்பியதே ஆச்சரியமாக இருந்தது. உங்களை பார்த்ததும் எனக்கு மூச்சை நின்றுச்சு. அப்படியே உங்களை கட்டிப்பிடிச்சிருப்பேன். ஏன் பிடிக்க வேண்டியதானே? அவள் சிரித்தாள். கட்டிப்பிடிச்சிருந்தா அப்போதே பேச ஆரம்பிச்சிருப்போம் என்றேன். கட்டிப்பிடிக்காத காரணத்தால் அனாவசியமாக 1 மணி நேரம் போயிடுச்சு. அவள் உறக்க சிரித்து நழுவிய முந்தானை நுனியை இழுத்து மடியில் வைத்தாள். அப்போது அவள் கழுத்து அழகாக திரும்ப கன்னத்தில் நீளம் பளபளக்க நான் மானசீகமாக எழுந்து அவளை கட்டி இறக்கினேன். என்ன பார்வை என்று சினுங்கினாள். நான் குரலை தாழ்த்தி, உண்மையிலே வருத்தப்பட்டியா என்றேன். நான் பொய்யா சொல்கிறேன்? ரொம்ப துக்கமா? அவள் கண்கள் தழைந்தன. இமைகளின் ஓரம் ஈரமாவதை கண்டேன். உதடுகளை அழுத்தியபடி, அது ஒரு மாதிரி மரணம், அப்படிப்பட்ட அனுபவம். நான் எழுந்து அவள் தலையை இழுத்து என் இடுப்புக்கு சேர்த்து கொண்டேன். அவள் வகிட்டில் குனிந்து முத்தமிட்டேன். அவள் மெல்ல விசும்பினாள். என் உடையில் முகம் புதைத்து கொண்டு சில கன்னங்கள் இருந்தாள். மெல்ல அவளை எழுப்பி என் உடலுடன் பொருத்தி கொண்டு 2 கன்னங்களிலும் முத்தமிட்டேன். கண்ணீரின் உப்பும் ஈரமும் என் உதடுகளை தொட்டன. மிக மெல்ல அவள் காதில், என்னை வெறுக்கிறதா சொன்னையா என்றேன். அவள் ஒரு கணம் கழித்து, அது உண்மைதான் என்றாள். நான் கைகள் நடுங்க அவளை விலக்கினேன். பிளேடின் லேசர் செதுக்கிய கூர்நுனியை பார்ப்பது போல ஒரு மெல்லிய பதற்றம் அவளை பார்க்கும்போது ஏற்பட்டது. ஒரு பேச்சுக்கு கூட அவள் அதை மறுக்கவில்லை. இன்னமும் அவளிடம் நான் பொய்யை எதிர்பார்க்கிறேனா? அவள் நிமிர்ந்து நோக்கி தமிழ், எனக்கு தெரியல, எப்பவும் உங்கள் நினைப்பாக இருக்கு. நான் உங்களை கண்மூடித்தனமாக விரும்புகிறேன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனால் அப்பப்போ உக்கிரமாக வேஷம் போல் ஒரு வெறுப்பு வந்துடுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடச்சிருது. என்னை பார்க்க வரலன்னு நினச்சிக்கிட்டா போதும், அந்த சாக்கை வச்சுட்டு வெறுப்பு கொதிச்சு எழுந்துடுது. தெரியல. நான் அவளையே பார்த்தேன். நானும் அதே மாதிரி உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னான் என்றேன். சரிதான் என்றாள். கண்களை பக்கவாட்டில் விலக்கி, இல்லைன்னா எதுக்காக என்னை விட்டு தப்பியோட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க? பெருமூச்சு விட்டேன். மனுஷங்க பொய்யா எதையுமே உருவாக்கிக்காம உண்மையிலேயே நின்றுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க முடியாதா? அவள் சற்றென்று சிரித்து, சொல்கிறேன், அதுக்கு 2 கிளாஸ் வைன் வேணும் என்றாள் சிரித்து. அந்த சிரிப்பில் எல்லாமே பனிக்கட்டி போல உடைந்து சிதற நாங்கள் இருவரும் வாய்விட்டு சிரித்தோம். சிரிப்பின் ஒரு கட்டத்தில் அவளை நான் மீண்டும் என்னுடன் இழுத்து கொண்டேன். இருவரும் ஒருவரை ஒருவர் முத்தத்தால் இணைத்து கொண்டோம். பின்பு விடுபட்டு முத்தத்தை எண்ணி மீண்டும் சிறு முத்தங்களிட்டு பெருமூச்சுடன் பிரிந்தோம். அவள் சென்று தன் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவள் பார்வையை கண்டபின் நான் சென்று அவள் அருகே அமர்ந்தேன். அவளின் மீது சாய்ந்து அமர்ந்தாள். நான் அவள் நெற்றி மயிரை ஒதுக்கி காதில் செருகினேன். ஏன் இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது என்றேன். அவள் சிரித்தாள். நான் ஏன் திரும்பி வந்தேன் தெரியுமா என்றேன். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். பெரிய கண்களுக்குள் பெண் விழிகளில் நீலம் படர்ந்திருந்தது. நேற்று நான் கடலுக்குள்ளே போனேன். அது ஒரு அற்புதமான அனுபவம், ரொம்ப தீவிரமானது. அதை என்னால் சொல்ல முடியாது. ஓ என்றாள். அதை பற்றி என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். அதை அப்புறமா நான் இப்படி நினச்சிட்டேன். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ங்கிறத நான் அதுக்கு பின்னாடி முற்றிலும் வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் எதிர்பார்ப்புடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். காரில் திரும்பி வர்றப்ப நினச்சிக்கிட்டேன், இனிமேல் என்னால் திரும்பி போக முடியாதுன்னு. சூடான டீ குடித்து பழகிட்டா கொஞ்சம் ஆறினா கூட ருசிக்கிறதில்ல. இந்த இரவு வாழ்க்கையில் நான் ஒரு வகையான தீவிரத்துக்கு பழகிட்டேன். இனிமேல் திரும்ப முடியாது. ஒரு முறை லைஃப் தீவிரமாக்கிடுச்சுன்னா மேலும் தீவிரமாக தான் ஆக முடியும், திரும்பி போகவே முடியாது. அதனால எங்கிட்ட திரும்பி வந்தீங்க என்றால் விளையாட்டு தெரிய. ஆமாம், நீ ஒரு சாதாரண பெண் இல்லை, சாதாரண பெண்ணோட மறுபக்கம், இன்னும் தீவிரமான ஒரு வெர்ஷன். எனக்கு நீ தான் தேவை. எந்த ஒரு சாதாரணமான பெண் கூடயும் என்னால் இனிமேல் இருக்க முடியாது. அவகிட்ட இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருன்னா என் மனசு கேட்கும். எனக்கு ராத்திரியோட உக்ரம் தேவைப்படுது. அதான் திரும்ப வேண்டாம்னு முடிவு செஞ்சேன். இந்த தீவிரத்தை பயந்து தான் போயிடலாம்னு நினச்சேன். வெல் என்றாள். எனிவே, பேச்சை முடிக்காமல் என் மார்பில் முகம் புதைத்து கொண்டால் கடிகாரம் அடிக்கும் ஒலி. பின்பு என் மார்பின் ஒலியையே நான் கேட்டேன். என்ன பாட்டு டவுன்லோட் பண்ண என்றேன். அந்த ஆழ்ந்த மௌனத்தை நீடிக்க விட்டால் அது கரைகிறது. பேசுவதன் மூலம் சற்றே இளைப்பாறி மீண்டும் அங்கேயே சென்று விட முடியும். எஸ் ஜானகி பாட்டு எல்லாமே தமிழ் பாட்டு தான். சிரித்து, அதில் ஒரு பாட்டு சரியான சிச்சுவேஷன் பாட்டு. என்னது? அவள் மெல்லிய குரலில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன். நான் அவளை முத்தமிட்டேன். நல்லா பாடுற நீ என்றேன். ஓ டவுண்ட். இல்லை, இப்போ நீ பாடுறப்ப நல்லா இருக்கு.
உறவினில் விளையாடிங்கிற இழுப்பை ஜானகி தான் கொடுக்க முடியும். எஸ், நான் சுசீலாவின் இரவுக்கு 1000 கண்களை பாட்டை நினைவு கூர்ந்தேன். அது வெகு தூரத்தில் வரலாற்றில் எங்கோ இருந்தது. புன்னகையுடன், இந்த மாதிரி கவிதை சங்கீதம் எல்லாத்தையும் கலந்து நிகழ்ந்து உருக வச்சா தான் மனுஷங்களால் ஒருத்தர் லவ் பண்ண முடியுதா என்ன என்றேன். நோ தியரி ப்ளீஸ். ஓகே என்றேன். பெல் ஒன்று வெளியே அடித்தது. அப்பா கூப்பிடுறாரு என்றாள். சாப்பிடலாமா? நான் எழுந்து என் சட்டையை நேர்த்தியாக இழுத்து விட்டேன். அவள் சேலையை சரி செய்தால். அவளுடைய பளிரிட்ட இடுப்பும் வயரும் தெரிய, நான் அழகாக இருக்கேன் நீ என்றேன். நாட்டி என்றாள் அவள் கையை ஓங்கி. பளிர்னு இருக்கு. தமிழ்நாட்டில் சிவப்பு கலர்னு பெரிய மோகம் இல்லை? ஏன் இங்கே இல்லையா? இல்லை, இங்கே மாந்தளிர் நிறம்தான் பெரிய கிரேஸு. வெளியே வந்தபோது செந்நிற ஒளிக்கு மாறியது மொத்த உணர்ச்சிகளை திசை திருப்பியது. நான் மனதுக்குள் சீட்டி அடித்தேன். அவள் திரும்பி, இனிமேல் ஒரு 48 மணி நேரம் இந்த பாட்டு தான் என்ன என்றாள். பாட்டு ஒரு பேய் மாதிரி என்றேன். நாயர், கலத்தப்பம் இஸ் வெயிட்டிங் என்றார். மேஜையில் அமர்ந்தோம். நாயர் ஒரு பெரிய தட்டை எடுத்து வந்தார். அதில் சிறிய சட்டி அளவுக்கு பெரிய ஒரு இட்லி இருந்தது. இட்லியா என்றேன். நோ, இது அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், இன்னும் பல இலைகள் தழைகள் எல்லாம் சேர்ந்தது. கலத்தில் தண்ணி விட்டு அதோட வாயில் ஒரு துணியை கட்டி அதில் இந்த மாவை வச்சு இன்னொரு மூடி அப்படியே அடுப்பில் ஏற்ற வேண்டியதான். ஆவியிலே வெந்துடும். கலத்தப்பம் வினோதமான மனத்துடன் சுவையாக இருந்தது. இந்த ட்ரைப் சமையல் ரொம்ப சிம்பிள். ஆவியில் அவிப்பாங்க, இல்லைன்னா சுட்டுருவாங்க. எல்லாமே நேச்சுரலான பொருட்கள். வறுக்கிறது பொரிக்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் அந்த ருசி நம்ம 5 ஸ்டார் ஷெஃப் சமைக்கிற சாப்பாட்டுக்கு வராது. நீலிமா என் காலை மிதித்தாள். நான் ஏன் என்றேன். கண்களால், நம்ம வெளியே போகலாம் என்றாள் முணுமுணுப்பாக. ஓகே, பட் நோ வைன். யூ பாஸ்டர் என்றாள். நாயர் அடுப்பில் இருந்து கிடுக்கியால் டீ பாத்திரத்தை எடுத்தார். இது டீ கிடையாது, சுக்கு, அப்புறம் சில கொட்டைகள்லாம் போட்டு காய்ச்சிற பானம். கிட்டத்தட்ட சுக்கு காப்பி, ஆனால் காஃபி கிடையாது. அந்த பானம் அபாரமான பச்சிலை மனத்துடன் நாசி எரிப்பது போல இருந்தது. நீலிமா, அச்சா ഞങ്ങളെ അമ്പലത്തിൽ പോയി വരാം என்றாள். ஓகே. நீலிமா, ഞങ്ങളൊരു തീരുമാനത്തിലെത്തി என்றாள். நாயர் முகம் மலர்ந்து, ஓ ஃபைன் என்றாள். என்னிடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சட்டென்று நிகழ்ந்து அண்ட் தேங்க்ஸ் என்றார். நான் புன்னகை செய்து தேங்க்யூ சார் என்றேன். தொடரும்.